நாம எதிர்பார்த்த ஒரு விஷயம் சீக்கிரமா நடக்க போகுது அப்படிங்கிற அறிகுறிகளை நம்ம இதுல பார்க்க போறோம். ரொம்ப முக்கியமான ஒரு சிம்டம்ஸ் தான் இது. இது வந்துட்டு உங்க லைஃப்ல நடக்குது அப்படின்னா நீங்க வந்துட்டு சீக்கிரமா அந்த விஷயத்த அட்ராக்ட் பண்ண போறீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ வந்து இது என்னோட லைஃப்ல நடந்த ஒரு விஷயம். அதை வச்சுதான் சொல்றேன். நான் வந்து எந்த ஒரு புக்கோ இல்லை யாரோ ஏதாவது சொன்னது இல்லை பக்கத்துல ஒரு வீடியோவை ரெஃபர் பண்ணது அந்த மாதிரிலாம் இல்லை. முழுக்க முழுக்க என்னோட அனுபவத்துல இருந்து நான் அதை சொல்றேன். என்ன மாதிரி இப்போ சப்போஸ் இது வந்து எனக்கு நிகழ்ச்சியா நடந்திருக்கலாம் அப்படி கூட நீங்க நினைக்கலாம். ஸோ அதுக்குமே நானும் மற்றவங்க கிட்ட இதை பத்தி செக் பண்ணேன், இதை பத்தி பேசினேன். இதை பத்தி பேசும்போது அவங்களுக்கும் அதே மாதிரியான விஷயங்கள் தான் நடந்திருக்கு. அப்படின்னா இந்த விஷயம் ஒருத்தருக்கு நடக்குதுன்னா அதை அவங்க லைஃப்ல அட்ராக்ட் பண்ணுவாங்க. அதாவது அவங்க எல்லாருக்குமே இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு தான் அர்த்தம். என்ன அப்படின்னா நீங்க எதை அட்ராக்ட் பண்றீங்க, நீங்க எதை அட்ராக்ட் பண்ண போறீங்க, அந்த வந்து உங்க லைஃப்ல நடக்க போகுது அப்படிங்கிறத டீட்டெயிலா சொல்லக்கூடிய அந்த சிம்டம்ஸ், அந்த அறிகுறிகள் என்ன அப்படின்னு பார்த்துக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல நிறைய சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாக்குறீங்க. ரொம்ப நன்றி, வணக்கம். அதே மாதிரி நீங்க வந்துட்டு மேலும் மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கக்கூடிய அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. முடிஞ்ச வரைக்கும் ஒரு வீடியோ பார்த்து முடிக்கிறீங்க அப்படின்னா ஃபுல்லா பாருங்க. பார்த்து முடிக்கிறீங்க அப்படின்னா அந்த லைக் பட்டனை ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு போங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஆல் ஆப்ஷன் கொடுத்தா மட்டும்தான் என்னோட வீடியோ திரும்ப திரும்ப உங்களுக்கு வரும். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்க கமெண்ட்ல கேட்கலாம். இல்ல என்னோட கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணணும், இல்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா நீங்க என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, நீங்க அதுலயும் செக் பண்ணலாம். நம்ம லைஃப்ல ஏதாவது ஒரு விஷயத்த அட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னு போராடிட்டு இருக்கோம். அது ஜாபா இருக்கலாம், இல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பா இருக்கலாம், இல்ல கொடுத்த பணத்தை திரும்ப வாங்குறதா இருக்கலாம், இல்ல ஒரு கார் வாங்குறதா இருக்கலாம், இல்ல ஒரு வீடு வாங்குறதா இருக்கலாம், இல்ல நம்ம ரொம்ப சந்தோஷமா இருக்கணும், எதை பத்தியுமே கவலைப்படாம இருக்கணும் அப்படிங்கிறதா இருக்கலாம். மேக்சிமம் எதுக்காக போராடுறாங்க அப்படின்னா ரிலேஷன்ஷிப் தான். அதுக்கப்புறம் ஜாப், அதுக்கப்புறம் பணம் சம்பாதிக்கணும். ஜாப்னாவே பணத்துக்குள்ளதான் வந்துருது. சரிங்களா? ஸோ வந்துட்டு எப்படி அந்த விஷயத்த நமக்கு வரப்போகுது அப்படிங்கிறது தெரியுதா அப்படின்னு தான் நம்ம இந்த வீடியோ பார்க்க போறோம். என்ன அப்படின்னா நீங்க அதாவது இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து அட்ராக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? அந்த ரிலேஷன்ஷிப் எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு நீங்க எதிர்பார்க்குறீங்களோ ஜஸ்ட் ஒரு செகண்ட்ல உங்க மனசுல என்ன தோணுதோ அதையே ரியாலிட்டியில பார்ப்பீங்க. இப்போ உங்க பார்ட்னர் கூட நீங்க வந்து கை கோர்த்துக்கிட்டு போகணும், தோல் மேல சாஞ்சிக்கிட்டு போகணும், இல்ல 2 பேரும் ஜோடியா கை பிடிச்சிக்கிட்டு உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த நினைச்சு பேசிக்கிட்டு போகணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நீங்க எங்கேயோ ரோட்ல உட்காந்துருக்கீங்க, ஜஸ்ட் ஏதோ ஒரு பஸ் ஸ்டாப்லயோ இல்ல தனியா உட்காந்துருக்கீங்க. நீங்க ஜஸ்ட் என்ன தோணும், உங்களோட பார்ட்னர் இப்ப இருந்தா எப்படி இருக்கும், அவங்க கூட நான் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண எப்படி இருக்கும், நான் வந்து கை கோர்த்துட்டு போனா எப்படி இருக்கும். இப்போ ஜோன்னு மழை பெய்யுது, இப்போ வந்து ஒரு காஃபி ஷாப்ல நின்றுட்டு இருக்கீங்க. இந்த டைம்ல நம்மளோட பார்ட்னர் நம்ம கூட இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு திங்க் பண்றீங்கன்னு வச்சுக்கோ. அதே மாதிரியான நிகழ்வுகள் ஒரு 4-5 நாள் தொடர்ந்து நடக்கும். எப்படின்னா இது வந்து ரியாலிட்டியில பார்க்கலாம். ரியாலிட்டியில உங்களுக்கு முன்னாடி ஒரு கப்புள் வந்து நடந்து போகலாம், இந்த மாதிரி ஒரு ஜோடி நடந்து போகலாம் பேசிக்கிட்டு. அதே மாதிரி இல்லைன்னா நீங்க டிவியில ஏதோ ஒரு சாங்ஸோ இந்த மாதிரிலாம் பார்க்கலாம். இதை தாண்டி வேற என்ன எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொன்னா ஈஸியா புரியும் அப்படின்னா, இப்போ நீங்க நிறைய பேர் வந்து மேரேஜுக்காக நீங்க வந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. நான் வந்து ஒரு பையனை பார்த்துட்டு இருக்கேன், இல்ல நான் வந்து ஒரு பொண்ணு பார்த்துட்டு இருக்கேன், எனக்கு வந்து மேரேஜ் சீக்கிரமா நடக்கணும், அதுக்கு எப்படி மேனிஃபெஸ்ட் பண்றது அப்படின்லாம் நிறைய பேர் கேட்கறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த எக்ஸாம்பிள், இந்த அறிகுறி வந்து தென்படுதா அப்படின்னு பாருங்க. இப்போ நீங்க ஒரு மேரேஜ் வந்து அக்செப்ட் பண்ணணும், வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா மேரேஜ் ரிலேட்டடாவே நிறைய விஷயங்களை பார்ப்பீங்க, நிறைய செய்திகள் வரும். இப்போ வந்து யாராவது ஒருத்தர் வந்து பத்திரிக்கை வைப்பாங்க அடிக்கடி, அதாவது மேரேஜ் ரிலேட்டடா வந்து அடிக்கடி உங்க வீட்டுக்கு பத்திரிக்கை வரும். இவங்களுக்கு இன்னாருக்கும் மேரேஜ் இந்த டேட்ல திருமண தாம்பூலம்
திருமணம் இந்த மண்டபத்துல இந்த டைம்ல நடக்குது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் நிறைய வார்த்தைகள் நிறைய உங்க கண்ணுல படும். அதுக்கப்புறமா நிறைய பேர் வந்துட்டு மணமேடையில உட்காந்து ஆணும் பொண்ணும் மணமேடையில உட்காந்து எல்லாம் ட்ரெஸ்லாம் பண்ணிட்டு நிறைய சொந்தக்காரங்களா இருந்து அந்த தாலி கட்டுற மாதிரி அந்த மாதிரி விஷயங்களையே வந்துட்டு உங்களுக்கு நிறைய வரும் பார்த்துட்டு இருக்கீங்க ரியாலிட்டியில. இது வந்துட்டு உண்மையிலேயே வந்து மேரேஜுக்கு நீங்க போய் அட்டன் பண்ணலாம், இல்ல நிகழ்ச்சியா நீங்க வந்துட்டு ஏதோ ஒரு இடத்துல இருக்கலாம், ஐ மீன் உங்க வீட்டுல இருக்கலாம், உங்க ஃப்ரெண்டு வந்து உங்க மேரேஜுக்கு கூட்டிட்டு போகலாம். மேரேஜ் சம்பந்தமான விஷயங்களை நிறைய ஃபங்க்ஷன்ஸ் அட்டன் பண்ணுவீங்க. அது இல்லாம இப்ப நீங்க வந்து ஒரு டிவி பாக்குறீங்க அப்படின்னா ஒரு ஆடா இருக்கட்டும், இல்ல ஒரு படமா இருக்கட்டும், ஒரு நாடகமா இருக்கட்டும், சீரியலா இருக்கட்டும், அதுலயும் அந்த யாரோ ஒரு தாலி கட்டுற மாதிரி ஒரு கல்யாணம் நடக்கிற மாதிரி அந்த மாதிரியான சீனே அடிக்கடி பார்ப்பீங்க. சரி, இது வந்துட்டு நான் இதையும் தாண்டி வேற என்னென்னதெல்லாம் இப்படி நடக்கும் அப்படின்னா, நீங்க வந்து இப்ப யூடியூபே போறீங்க அப்படின்னா எதையோ ஒரு காமெடி வீடியோ எடுத்து ஓப்பன் பண்ணா ரேண்டமா அந்த தாலி கட்டுற மாதிரி இல்ல வந்து கல்யாணம் நடக்கிற மாதிரி அதுல ஒரு காமெடியா நடக்கிற மாதிரியான விஷயங்கள், இல்ல ரீல்ஸ் ஓப்பன் பண்றீங்கன்னா கல்யாணம் சம்பந்தமான பாட்டு அந்த இடத்துல நீங்க உட்காந்து தாலி கட்டுற மாதிரி இது சம்பந்தமா அடிக்கடி உங்களுக்கு பார்த்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கூடி சீக்கிரத்துல கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு அர்த்தம். நான் சொல்றது நீங்க ஆள் மனசுக்குள்ள எதை அட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப ஆழமா சிந்திக்கிறீங்களோ அதை சொல்லிட்டு இருக்கேன். சார் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, நான் ரிப்பீட்டடா இதை பாக்குறேன் அப்படின்னா இது நடந்துருமா அப்படின்னு கேட்காதீங்க. உங்க ஆள் மனசுல எந்த ஆசைகள் அதிகமா இருக்கு, எதுக்கு அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்றீங்க, அதாவது அதிகமா எதை பத்தி யோசிக்கிறீங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். நான் வந்து சாதாரணமா நான் இதை பாக்குறேன் நான் அதை பாக்குறேன் உடனே நடந்துருமா அதை பத்தி பேசல. உண்மையாவே உங்க லைஃப்ல இது நடந்தா நல்லா இருக்கும், எனக்கு இது நடக்கணும், எப்ப நடக்கும்னு தெரியல, அதுக்கான எஃபர்ட் நான் எல்லாமே போட்டுட்டேன், இதுக்கு மேல கடவுள் கையில தான் இருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல அவங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். அந்த மாதிரியான விஷயங்களுக்கு இது உண்மையிலேயே சாத்தியம். நீங்க திரும்ப திரும்ப எதை பாக்குறீங்களோ, அதாவது இப்போ ஒரு லேண்ட் வாங்குறதா கூட இருக்கட்டுமே, லேண்ட் வாங்கணும்னு ஆசைப்படுறீங்க, ஒரு வீடு வாங்கணும்னு ஆசைப்படுறீங்க, அது சம்பந்தமான ஆட்கள் நிறைய பேர் லேண்ட் விற்கிறாங்க சார், லேண்ட் வாங்கிட்டாங்க சார், இவங்க வந்து இந்த லேண்ட் இவ்வளவுக்கு வாங்கியிருக்காங்க, பக்கத்து வீட்டுல தூரத்துல எங்க மாமா வீட்டு சொந்தக்காரங்க ஒரு லேண்ட் வாங்கிட்டாங்க அப்படின்னு யாராவது ஒருத்தர் பேசிட்டு போவாங்க. அந்த விஷயம் அந்த இது உங்களை காதல விழுவும். இந்த மாதிரி லேண்ட் விற்கிறாங்க வாங்குறாங்க, வீடு வித்திருக்காங்க, இவங்க வாங்கியிருக்காங்க, சந்தோஷமா இருக்காங்க, வீடு கரகப்பிரவேசம் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரியான நிகழ்வுகள் எல்லாமே உங்களை சார்ந்து வந்துருப்போம். ஏன் அவங்களுக்கு வந்து கல்யாணம் ரிலேட்டடா பார்க்கக்கூடாதா, வரக்கூடாதா, இல்ல பணம் நிறைய வந்துட்டு இருக்கிற மாதிரி, இல்ல கார் வந்து வாங்கிட்டாங்க அப்படின்னா அந்த மாதிரியான விஷயங்களே வந்து வரக்கூடாதா? உண்மையை புரிஞ்சுக்கோங்க. நான் சாதாரணமா சொல்லல, எனக்கு இந்த மாதிரி அனுபவங்கள் நடந்திருக்கு, அதை பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். நீங்க எதை பத்தி அதிகமா யோசனை பண்ணி எனக்கு வேணும்னு கேட்குறீங்களோ, மனசார கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கிறீங்களோ, அதாவது ஜஸ்ட் எனக்கு வேணும் கடவுளே, நான் எல்லா முயற்சி பண்ணிட்டேன் எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல, அதுவே ப்ரே பண்ற மாதிரி தான். ஸோ இதை வந்துட்டு நீங்க அதை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா எனக்கு வந்து எல்லாமே நான் பண்ணிட்டேன், எல்லா முயற்சியும் பண்ணிட்டேன், எனக்கு வந்து இது நடக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு நினைச்சிட்டு விட்டுறாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி அறிகுறிகள் வந்துட்டே இருக்கும். திரும்ப திரும்ப அந்த நிகழ்வுகள் உங்களை சுத்தி நடந்துக்கிறத நீங்க பாத்தீங்க அப்படின்னா கூடிய சீக்கிரம் எவ்வளவு சீக்கிரம் அது முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அந்த பிரபஞ்சம் அந்த கடவுள் உங்களுக்கு நிகழ்த்தி காட்டுவாங்க. இதுதான் உண்மை. இல்லை, கல்யாணம் ரிலேட்டடா நான் நிறைய பார்த்துருக்கேன். நீங்க இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த அட்ராக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கமெண்ட்ல கொடுங்க, நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்க, அதுக்கப்புறமா ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி யாராவது ஏதாவது எக்ஸ்பெக்ட் பண்றாங்க அப்படின்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோவை. முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு வீடியோஸ் பாருங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ யூனிவர்ஸ்.